தூர்தர்ஷனில் ஒரு பேட்டிங்க ஆர்யா. அப்போ தான் எனக்கு தெரிய வராரு இப்படி ஒரு நடிகர் இருக்காருன்ட்டு. அவர் அதுக்கு முன்னாடி அறிந்தும் அறியாமலும் அப்புறம் ஓரம்போ அப்படின்னு 2 படம் பண்ணியிருக்காரு. 3வது படமாக அவருக்கு நான் கடவுள் அப்படின்ற படம் அமையுது. அது அஜித் நடிக்க வேண்டிய படம் அப்படின்னு எனக்கு தெரியவே செய்யாது. இப்போ நம்ம ஃபோன் வந்த பிறகு தான் அதெல்லாம் தெரியுது. அஜித் தான் அதில் கமிட் ஆகியிருந்திருக்காரு. பாலாவுக்கும் அவருக்கு ஏதோ பிடிக்கல, விலகுறேன் இருக்காரு. கிட்டத்தட்ட பாலா வந்து அஜித் அடிச்சிட்டாருன்ற லெவலில் அது பேசப்பட்டிருந்திருக்கு. எனக்கு தெரியாது அப்போ நான் என்ன நடந்துச்சுன்னு. தூர்தர்ஷனில் ஆர்யாவை பேட்டி எடுக்கும்போது அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஆர்யாவை. என்னென்னா சினிமாவில் பார்த்த உருவம் வேறையாக இருக்குது, இங்கே உட்காந்துருக்கிற உருவம் வேறையாக இருக்குது. இவ்வளோ பவ்யமாக எனக்குன்னா நான் அமைதியாக உட்காந்துருக்கு, சினிமாவில் இவ்வளோ அலப்பறை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. என்ன படிச்சிருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, வாய் பழக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆர்யாவும் சாதாரண நடிகரில் நிறைய படங்கள் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காப்புல. நிறைய படம் ஆர்யா படம் சொல்ல முடியும். கேஷுவலாக நடித்த படங்களும் இருக்குது, நல்ல போல்டாக நடித்த படங்களும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க இயல்பாக ஒரு நடிகர் எப்படி வாழணுமோ அது மாதிரி அவங்க வாழ்ந்துட்டாங்க. அவங்க சொல்ல போனால் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காரு, நிறைய லவ்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தடவை கமலஹாசன் அவர்கள்ட்ட கூட ஆர்யாவுக்கு காதல் மன்னன் உங்களோட அந்த ஒரு பட்டப்பெயரை அவருக்கு கொடுங்கலாம் கேட்டதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பருத்தி வீரன் அப்படின்னு ஒரு படம் வருது. அதில் கார்த்தி சூர்யாவோட தம்பி வரப்பில் ஒரு கிராமத்து கதாபாத்திரம். சரி சரியாக படிக்கலை போல், அதான் சினிமாக்குள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவர் லண்டனில் போய் எம்பிஏ படிச்சிருக்காரு. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வேறு படிக்க வச்சாங்களா, நகையெல்லாம் அடகு வச்சு படிக்க வச்சதை வேறு அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ போய் படிச்சுட்டு அவர் சினிமாக்குள்ளே தான் வராரு. அதே தான் ஒரு நார்மலாக ஒரு நடிகருக்கு என்ன பண்ணுவாங்களா, சினிமாவில் வெரைட்டியாக படங்கள் கொடுத்துருக்காரு. அவரும் நிறையா, அவரோட படங்களும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் இருக்குது. பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் படித்தேன், அதுக்கப்புறம் ஏரில் வந்துட்டேன். சரி நடிகர் ஆகிட்டீங்க, அடுத்து உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் இயக்குனராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இயக்குனராகனா நிறையா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அவர் இயக்குனராகவும் ஆகலை, தயாரிப்பாளராகவும் ஆகலை, புதுமுகங்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கல. அது ஒரு அப்படியே அவரோட கனவாகவே நின்று போயிடுச்சு. அது கனவா சும்மா அந்த நேரத்துக்கு சொன்னாரான்னு தெரியலங்க. முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் எம்எல்ஏ ஆனார். அவர் மட்டும் எம்எல்ஏ ஆகாமல் அவர் கூட சேர்ந்து ஒரு 24 பேர் எம்எல்ஏ ஆனாங்க. கமலஹாசன் அவர்களும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டவர் தான். ஹாசன் அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆக முடியல, ஆயிடுவார்னு ஆசைப்பட்ட நேரம் ஆக முடியல. கடைசியில் அவரை ஒரு நம்மளோட ஆயிலில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம்னா அதில் காத்திருப்புக்கு வேலை இல்லைங்க. ஊர் அவமானப்படுத்துது அப்படின்லாம் வாழ்ந்தோம்னா நம்மளோட ஆசைகள் நிராசையாயிரும். அவருக்கு வந்து பார்லிமெண்ட்லேயோ சட்டமன்றத்துலேயோ போய் பேசணும், அதில் பங்கெடுத்துக்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது. அப்போ எந்த வழியில் போனால் என்ன அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டிஎம்கோட அவர் செட்டு சேர்ந்து ஒரு புரிதல் போட்டு எம்பி ஆகியிருக்கார். அவர் தேர்தலில் நின்று எம்பி ஆகுன்னா அது கனவு நடக்காது. பணபலமும் அதிகார பலமும் தேவைப்படுது. அதனால் அவருக்கு என்ன பிடிச்சதோ, இவ்வளோ நாள் நடிகராக இருந்து மக்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அவரோட ஆத்மாவுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காகவே அவர் எம்பியாக மாறிட்டார். இவர் டிவிகே தலைவர் அவர்கள் வந்து எம்எல்ஏவாக ஆகிறாரா, முதலமைச்சர் ஆகிறாரா அப்படின்னு பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும்.